அன்பை உலகத்துக்கு புலப்படுத்துவதற்கு மிக சரியான வழி எதுன்னு கேட்டா, அன்பை சொல்லுவதற்கு அழகான ஒரே வழி உணவு தான். ஏன்னா அன்பும் உணவும் பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு ஓஷோ ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார். உணவிலிருந்து அன்பையும் அன்பிலிருந்து உணவையும் நீங்கள் பிரிக்க முடியாது. அதுக்கு என்ன அடையாளம்? குழந்தை பிறந்தவுடன் தாய் தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறாள், தாய்ப்பால் ஊட்டத் தொடங்குகிறாள், தலையை வருடுகிறாள், குழந்தைக்கு சொர்க்கம் கையில் கிடைக்கிறது, தாய்க்கும் சொர்க்கம் அப்போது சித்திக்கிறது, தாய்ப்பால் குழந்தைக்கு போய்கொண்டே இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், அன்பும் உணவும் தாய்ப்பாலில் பிணைந்து கிடைக்கிறது. அப்போ மனித உயிர் அனுபவித்த முதல் சுகம் தாய்ப்பால். அந்த முதல் சுகத்திலேயே உணவு வழியாக அன்பு பரிமாறப்படுகிறது. உணவு பரிமாறப்படுவது முக்கியம் அல்ல, அன்பு பரிமாறப்படுவதுதான் உணவின் மிகப்பெரிய சூட்சுமம். அப்ப நம்ம ஒருத்தருக்கு சில பேர் சாப்பாடு போட்டு தின்னு தின்னு லைஃப்ல இப்படி பார்த்திருக்கவே மாட்டேன், தின்னு நெய், நீ கெட்ட கேட்டுக்கு ஒரு நெய் வேற கேடு, அந்த பாயசத்தை கொண்டு ஊத்துங்கப்பா, தலையில ஊத்துங்க, பாயசத்தை ஊத்துங்க, இந்த எல்லாம் லிட்டர் லிட்டரா குடிப்பேன், சாப்பிடு குடி, சாப்பிட்ட மாதிரி இருக்குமா சார்? நீங்க எந்த உணவு கொடுத்துருக்கீங்கன்னு பெருசு இல்லை, ஏதோ ஒன்று ஒரு கை மிச்சமா இருந்திருக்கலாம். எப்பா நீ வந்தப்போ ஒண்ணுமே இல்லை ராஜா, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, நான் வேணா எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட இருக்கிறது இப்போ மோர் சாறு, அதுவும் பழைய சோறு, சாப்பிடுறியா ஐயா அப்படின்னு கொண்டாந்து கொடுத்துச்சு. அப்படியா, வயிறார சாப்பிடியான்னா? சார் எரிச்சலோடு திட்டிக்கிட்டே போட்ட சோறு விருந்தா இருந்தா கூட அது விருந்து இல்லை, பழைய சோறு கொடுத்தா கூட அன்பு இருக்குமானா அது விருந்தா மாறிடுது. இது எல்லாம் எத்தனை பெரிய அதிசயம்! அதாவது கொடுக்கிறவங்களுடைய அன்பு அதுல கலந்து வருது பாருங்க. நான் யூடியூப்ல நல்ல விஷயமும் பார்க்கறது உண்டு, எப்பாவது யூடியூப்ல நல்ல விஷயமும் வருங்க. நான் நல்ல விஷயமும் தேடி தேடி பார்ப்பேன் யூடியூப்ல. இந்த விலங்குகள்லாம் நம்ம நாட்டில் வந்து வீட்டில் பெருசா வளர்க்க முடியாது. சிங்கம் புலியெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியுமா? நம்ம ஊர்ல முடியாது. ஆனா அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல, பெரிய நாடுகள்ல ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க சிங்கம்லாம் வளர்த்துக்கலாம் வீட்டுக்குள்ள. அது வளர்ந்து ஒரு விதமான அந்த இந்த பருவ வளர்ச்சி அடையுது பாருங்க, அப்பதான் கொண்டு போய் விட்டுடணும், வீட்டில் வச்சிருக்க கூடாது, அதுக்கப்புறம் வச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி சிங்கம், சிறுத்தை, புலி இதெல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க பல பேர். வளர்த்துட்டு காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த உரிய காலத்துல அரசு உத்தரவு போடும், கொண்டு போய் அதை நேரா காட்டுல விடணும் அப்படின்னு கொண்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. திரும்பி 7 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு சார் அந்த விலங்கை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை வரும். மெதுவா போய் 2-3 நாள் அந்த காட்டுக்கிட்டே தங்கி அந்த சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல அதை கூப்பிட்ட பேரை திடீர்னு ஓடி வரும் சார். அது இப்ப வளர்ந்து ஏகப்பட்ட வெயிட், டன்னா வெயிட்டா இருக்கும். ஆனா அங்கேருந்து ஓடி வந்து இவனை அப்படியே 2 கையால தழுவிக்கிட்டு நாக்கால நக்கி கொடுத்து கீழே தள்ளி புரட்டி உருட்டி எல்லாம் எடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு இவன் என்ன கொடுத்துட்டான்? அன்பையும் உணவையும் கொடுத்ததை தவிர வேறு எதையுமே கொடுக்கல. அது காட்டுல போய் வேட்டையாடி எதையோ கொன்னு அது சாப்பிட வேண்டிய ஒன்ன வீட்டுல வச்சிருந்து வேலைக்கு சாப்பாடு போட்டு அதை தடவி கொடுத்து இந்த கழுத்துக்கிட்ட அதுக்கு தடவி கொடுத்து அது அன்பு காட்டான், சாப்பாடு போட்டான். அவனை 8 வருஷம் கழிச்சு அது மறக்கல சார். தன்னை வளர்த்தவன நீங்க வேணா யூடியூப் முழுக்க போய் தேடி பாருங்க. கொரில்லா, புலி, சிங்கம் எதெல்லாம் வன்முறையான விலங்குன்னு சொல்றானோ, வன்முறையான விலங்கு கூட சோறு போட்டவங்கிட்ட தன் பகையை காட்டுறது இல்லை சார். ஆனா சோறு போட்டவன சொத்துக்காக வெற்ற ஆளு மனுஷனை தவிர வேற எவனும் இல்லை சார். நம்ம அப்பன் சோறு போட்டிருக்கிறான், வளர்த்திருக்கிறான், அவன் சொத்து பிரிச்சு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக வெட்டினவன் எவ்வளவு பேர் இருக்கிறான்? உங்களுக்கு பல துறவிகளுடைய வரலாறு தெரியாது. ஒரு பெரிய மகான், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் சொத்து மேல விருப்பமே அடையல. என்ன பண்ணாரு, அப்படியே துறந்துட்டு துறவியா அவர் வெளியில கிளம்பி போயிட்டார். அவரு வேண்டான்னு சொன்ன சொத்தும் அவங்க அண்ணனுக்கு போயிடுச்சு. அவங்க அப்பா நிறைய சொத்து வச்சிருந்தாரு, இவர் சன்னியாசியா போயிட்டதுனால எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் சொத்தும் அப்படியே அவங்க அப்பாவுக்கு போயிடுச்சு சார். அவங்க அப்பாவுக்கு 2 பசங்க, அதாவது அவங்க அண்ணனுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களும் என்ன பண்றான், அப்பா நமக்கு சொத்து கொடுப்பாரு, ஏன்னா சித்தப்பா சொத்து சேர்ந்து வந்திருக்குது, கொடுத்துருன்றான். அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சாவர வரைக்கும் நான் தான் வச்சிருப்பேன். இவன் பார்த்தா சாவர வரைக்கும் தானே. அப்ப
அப்ப சாப வரவழைச்சுட்டா கொடுத்துருவான்ல இவன். நீங்க நம்பவே மாட்டீங்க சார். கட்டில்ல கைத்து கட்டில்ல படுத்திருந்தா ஒரு 6 பேர் அனுப்பிச்சு வெட்ட சொல்லிட்டான். இந்த சொத்தே வேண்டான்ட்டு ஒருத்தன் சன்னியாசியா போனா, அவன் சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் உட்கார்ந்து இருந்தா. அந்த அண்ணன் பசங்க 2 பேரும் ஆள் 6 பேரை வச்சு கைத்து கட்டில்ல படுத்திருந்த அப்பனை வெட்ட சொல்றான். வெட்டும் போது அப்ப முடிச்சுட்டான். அவங்கள பார்த்து கேட்டா, ஏன்டா என்ன வெட்டுறீங்க, ஏன்டா என்ன வெட்டுறீங்க அப்படின்னா, காசு வாங்கிட்டோம். உன்னை வெட்டுறதுக்கு அவன் காசு கொடுத்துருக்கான், காசு வாங்கிட்டோம். இவன் என்ன சொன்னான் தெரியுங்களா, அதை விட நான் கூட காசு தரேன்டா, என்ன வெட்டாதீங்கடா, டே நான் கூட வேணாலும் காசு தர, வெட்டாதீங்க. அவனுங்க சொன்னான் பாருங்க, தொழில் தர்மத்தை விட மாட்டோம். நாங்க முதல்ல அவங்ககிட்ட தான் அட்வான்ஸ் வாங்கணும், அதனால நாங்க தொழில் தர்மத்தை விட மாட்டோம், நீ போறது தவிர வேற வழி இல்லைன்னு வெட்டிட்டான் சார். அவன் செத்து போயிட்ட. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வேணான்னு துறந்து போனவர் உயர்ந்த ஞான நிலைக்கு போனாரு. அந்த சொத்தை வச்சுக்கிட்டு இருந்தவர் மகன்களாலேயே கொல்லப்பட்டார். ஒரு விலங்கு அப்படி செய்யுமா? தன்னை வளர்த்தவன, தன்னை பாதுகாத்தவன எவ்வளவு காலமானாலும் சார் ஓடி வரும். சில நேரங்கள்ல அதுக்கு சித்த மயக்கம் குழப்பம் ஏற்பட்டா தன் எஜமானனை கடிக்கும். நார்மலா அதை செய்யாது. அதுக்கு ஒரு விதமான ஒரு மனோநோய் ஏற்பட்டு விடுமானா, அதாவது எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் இல்ல எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்ல அதை யாராவது கையாண்டு இருந்தா, திரும்பி திரும்பி அதை பெல்ட்டால அடிச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தி இருந்தா என்னைக்காவது ரிவோல்ட் பண்ணிடும். நார்மலி அன்பு உணவு ரெண்டையும் கரெக்டா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த உலகம் ரிவோல்ட் பண்ணாது. நான் 2 ஆங்கிள் பிரிச்சுட்டு பேசுறேன். உலகத்துக்கு அன்பும் உணவும் பிரிக்கப்பட முடியாதது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உணவை பற்றி ஏன் இந்த உலகத்துல பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா, உணவு யுத்தம்னே ஒரு புக்கு வந்திருக்குது, உணவு சரித்திரம்னு ஒரு புக்கு வந்திருக்குது, முகிலன்னு ஒருத்தர் எழுதுனது. அப்புறம் தமிழர் உணவு, ரொம்ப பியூட்டிஃபுல் புக்கு. தமிழர்களுடைய பழைய உணவு பழக்கம் என்ன, லைப்ரரியில் போய் தேடி பாருங்க. உணவு சரித்திரம், உணவு யுத்தம், தமிழர் உணவு. இந்த புத்தகங்கள்லாம் படிச்சா நாம தெரிந்து கொள்ள முடியாத பல செய்திகள் புத்தகங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மன்னிக்கணும், இந்த 3 புக்கும் என்னோட பப்ளிகேஷன் இல்ல. இதை வித்தா 10% கூட எனக்கு கமிஷன் இல்ல. ஒரு அறிவாளியோட அறிவு அறிவாளிகளுக்கு சொல்லணும் தான் சொல்றேனே ஒழிய 5 பைசா கூட எனக்கு லாபம் வரணும்னு சொல்லல. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறான். எது சொன்னா அவனுக்கு ஏதோ கமிஷன் இருக்கிய, அவனுக்கு ஏதோ சம்திங் இருக்கிய. இப்ப என்னையே சொல்றான்ல, அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவன் பேசுறான். அவங்க கிட்டே இருந்து வாங்கி, எவங்கிட்டே இருந்து நான் வாங்க மாட்டேன். ஏன் நானே மகாராஜா, நாம ஏற்ற காசு வாங்கணும். யாருக்கும் தெரியாது, எனக்கு அவசியம் கிடையாது. சரி அது விடுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன், தமிழர் உணவு அருமையான புஸ்தகம், உணவு யுத்தம் அருமையான புஸ்தகம், உணவு சரித்திரம் முகிலன் 2 பார்ட். அது எவ்வளவு அருமையான புக்கு தெரியுங்களா? உலக உணவுகள், அது சம்பந்தமா நடந்த புரட்சிகள், அதுல ஏற்பட்ட குழப்பங்கள், உணவு பெரிய உலக வர்த்தகம். அது அது ஒரு கோணம். அதை நீங்க எப்பாரு நீங்களா படிச்சாதான் அதை அனுபவிச்சு அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால நீங்க தேடி அதை படிங்க. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம தமிழ் இலக்கியங்கள் என்ன சொன்னா, உணவுங்கிறது எப்படின்னா, உண்டி 4 வகை அறுசுவை அப்படின்னு எழுதுனா 4 வகையா சாப்பிடலாம். எவ்வளவு தெளிவா சாப்பிடுறத பத்தி லிஸ்ட் போட்டிருக்கான் பாருங்க. 4 வகையா சாப்பிடலாம். என்ன? உண்பன, நல்ல நல்ல ஒரு வேளை சமைச்சு ஒரு சாப்பாடு, சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு பிரமாதமா சாப்பிட்றோம்ல, அப்படியே போட்டு இலையில போட்டு. சார் இலையை எப்படி போடணும்னு ஒன்று இருக்கு சார், இலையில பரிமாறுறது எப்படின்னு இருக்கு, இலையில எப்படி சாப்பிடணும்னு இருக்குது. சேக்கிழாருடைய பெரிய புராணத்துக்கு நீங்க போனீங்கன்னா, இந்த நுனி இலை இருக்குது இல்லையா, அந்த நுனி இலை இடது கை பக்கமா இருக்கணும். நுனி இலை இடது கை பக்கமா இருக்கணும். நம்ம அரிஞ்சம் பார்த்தீங்களா, அரிஞ்ச பகுதி வலது கை பக்கமா இருக்கணும். இப்படி கட் பண்ணோம்ல மரத்துல இருந்து, அது வலது பக்கமா இருக்கணும். இங்க கூம் அப்படி, இது திருநெல்வேலி மாதிரி இப்படி இருக்கும், தேசம் மாதிரி போகும். நம்ம இந்திய அமைப்பில் அப்படியே இருக்கும் இலை கரெக்டா அப்படியே. சார் இதுல உப்பு வைக்கணும் முதல்ல. தமிழ் அறிவாளி சார், ஏன் உப்பு முதல்ல வச்சான்னு தெரியுங்களா? உனக்கு எனக்கு பிரச்சனையே அதுல தான் வரும். உப்பு நான் எடுத்துக்கிற அளவு நீங்க எடுத்துக்குவீங்களா, நீங்க எடுத்துக்கிற அளவு இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்களான்னா கிடையவே கிடையாது. நீங்க எந்த சமைத்து பார் புக்க வேணாலும் எடுத்து பாருங்க, உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ப போட்டிருப்பேன். 100 மில்லின்னு போட மாட்டான், 2 ஸ்பூன்னு போட மாட்டான். கடுகு இவ்வளவுன்னு எழுதுவான், ஜீரகம் இவ்வளவுன்னு எழுதுவான், இல்ல மற்ற எல்லாம் எழுதுவான் சமைத்து பார் புத்தகத்துல. ஆனா உப்பு இவ்வளவுன்னு எழுத மாட்டான். எப்படி படிச்சிருக்க பாத்தீங்களா சார்? நான் இதை படிக்கிறது கூட பெருசு இல்லை சார். இந்த லேடிஸ் யூடியூப்ல இந்த விதவிதமான சமையல் பார்ப்பாங்க சார்.
என்னென்ன, அதாவது இவங்க இந்த பட்டோட கிச்சன், தாமு கிச்சன், அப்புறம் வந்து கிராமத்து சமையல், இன்னும் என்னென்னமோ ஒரு 500-600 யூடியூப் சேனல் இருக்கு. இவங்க உட்காந்து காலையில் தோசை மாவு இல்லாமலேயே டிஃபன் செய்வது எப்படி, இது இல்லாமல் அப்படியெல்லாம் வரிசையாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் கூட நினைப்பேன், இதே மாதிரி தான் சாயங்காலம் ஏதோ பண்ண போறாங்க. ஒண்ணுமே பண்ணதில்லை சார் இது வரைக்கும். அவங்க யூடியூப் பார்க்கறதோட நிறுத்திடுறாங்களே ஒழிய ஒரு வீட்டில் கூட புதுசா ஒரு காரியம் செய்ய மாட்டேங்கிறாங்க. இனிமே யூடியூப் பார்த்தா போறாது, கண்டிப்பா செய்யுங்கம்மா. அது மாதிரி எங்களுக்கு ஆசையா இருக்காது. அது ஏதோ மஞ்சள் மஞ்சளா இருக்கு, சொப்பா இருக்கு, வழக்கம் போல இட்லி அவிச்சு கூடாது தட்டிடுறீங்க. கொஞ்சம் மாத்துங்க. அவன் போட்டிருக்கான் எவ்வளவு கஷ்டப்பட்டு யூடியூப்ல போட்டிருக்கான், அதை பாக்குறீங்க. பாக்குறதுலயே உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கு, அப்ப சாப்பிடுறதுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். விடுங்க. உப்பு வந்து வித்தியாசப்படும். தமிழன் கெட்டிக்கார. முதல்ல ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் எப்படி வருதுன்னா உப்புல வரும். அதனால முதல்ல உப்பு வச்சிருந்தா நீ நானும் சண்டை போட வேணாண்டா. பரிமாறும் போதே முதல்ல இந்தா உப்பு இந்தா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம பிபி லெவலுக்கும் நம்ம சாப்பிடுற உப்போட சுவைக்கும் சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு பிபி ஜாஸ்தியா இருந்தா உப்பு தெரியாது சாப்பிடும்போது. பிபி கம்மியா இருந்தா உப்பு ஜாஸ்தியா தெரியும். லோ பிபி இருந்தா உப்பு ஜாஸ்தியா தெரியும் நாக்கில் வச்ச உடனே. ஹை பிபியா இருந்தா நிறைய உப்பு வச்சா கூட உப்பு போடாத மாதிரி தெரியும். அதனால சமைக்கிற போது வீட்டுக்காரமாவோட பிபியும் ரீடிங் எடுத்துக்குங்க. ஏன்னா நீ உப்பு போட்டுறாத நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னா கூட ஒன்றும் தப்பே கிடையாது. சுவை உப்பு எப்படி தெரியும்னு கேட்டா நம்ம பிபியை பொறுத்து அது வேறுபடும். இதெல்லாம் மனசுல வச்சுக்க வேண்டிய குறிப்பு இருக்கட்டும். உப்பை முதல்ல வச்சுட்டோம், சண்டை வானான்னு. அடுத்து ஊறுகாயை வச்சோம். ஏன் ஊறுகாய வச்சோம்? புளிப்புக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. புளிப்பு கூட குறைய இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் அப்படி. அதுக்கு அடுத்தது பொரியல், அதுக்கு அடுத்தது கூட்டு, அதுக்கு அடுத்தது பச்சடி. நம்மள மாதிரி இட ஒதுக்கீடுல வல்லவர்கள் வேற யாரும் கிடையாது. இலையிலேயே எப்படி இட ஒதுக்கீடு பாருங்க. உப்பு, ஊறுகாய், அப்புறம் கூட்டு, பொரியல், கூட்டு, பச்சடி. அப்புறம் இந்த பக்கம் பருப்பு, நெய் இந்த பக்கமா. அப்புறம் நடுவில் மத்திய பிரதேசத்துல நமக்கு வேண்டிய அளவுக்கு அன்னமலை, அண்ணாமலை இல்ல அன்னமலை. அந்த அன்னமலையில நெய் அருவி இல்லையா, அதெல்லாம் கரெக்டா அப்படி இருக்கும். எப்படி இலை போடணும், எப்படி பரிமாறணும் சார். இதை விட பெருசு என்ன தெரியுங்களா, அந்த இலை எப்படி இருக்கணும்னு எழுதி வச்சா. எப்படி இருக்கணும்? சிலப்பதிகாரத்தில் வருது, குமரி வாழை குருத்தகம் விரித்து. குமரி வாழை, குமரி வாழைன்னா என்னங்க அர்த்தம்? மிஸ் வாழை, நாட் மிஸ்ஸஸ் வாழை. என்ன அர்த்தம்? அது கொலை தள்ளி இருக்க கூடாது. கொலை தள்ளிட்டா அது தாயாயிடுச்சு இல்லையா. கொலை தள்ளின வாழையில இருந்து இலை நறுக்க கூடாது. அதனால குமரி வாழை, அதுக்கு பேரை வச்சான் பாருங்க. அது குமரி, குமரி வாழை பாருங்க. அது குருத்து இப்படி இருக்கும். அந்த குருத்தை நீ தான் விரிச்சு இலையா போட்டு சாப்பிடணுமே ஒழிய இலை விரிஞ்சிருந்தா சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கல்யாணம் நடத்துறவனுக்கு போய் சொல்லணும். காக்கா எச்சம் போட்ட இலை வைக்கிறான். அதுல எனக்கு பெரிய ஆத்திரம் என்ன தெரியுங்களா, தண்ணி தெளிச்சு சுத்தம் பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு பாட்டில்ல ஒரு லேசா ஒரு ஓட்டையை போட்டு இப்படியே அடிச்சுக்கிட்டே போறான். ஏதோ கோயில்ல தீர்த்தம் வாங்குற மாதிரி வாங்கி அப்படி இலையில தெரிக்கிறா. ஏய், பினாயில் போட்டு கழுவினா கூட அந்த நாத்தம் போவாது, எச்சம். அதை எடுத்து கையில வாங்கி இப்படி தெளிச்சாப்புல அந்த இலை சுத்தமாயிடுமா? குமரி வாழை ஏன் சிலப்பதிகாரத்தில் எழுதுனா தெரியுங்களா, அந்த வாழை இலையை நீங்க குமரி வாழையிலேருந்து அந்த மஞ்சள் மஞ்சள்னு பசுமஞ்சள் இருக்கு இல்லையா, அதை அறுத்தீங்கன்னா தண்ணியே தெளிக்க வேணும். காக்கா எச்சம் இருக்காது, காற்றோட மாசு இருக்காது, அதுலேருந்தே ஒரு தண்ணி வரும் அந்த இலையிலேருந்து. சார், அனந்தாழ்வான்னு ஒரு வைணவன் சார், நம்முடைய ராமானுஜருடைய சீடன். அவன் ஒரு தடவை இலை நறுக்கிறதுக்கு போறான், வாழை இலை நறுக்கிறதுக்கு போறான். பாருங்க, இந்த வாழை இலை இப்படி பிடிச்சிட்டு கத்தியால இப்படி நறுக்குனா இந்த இடத்துல தண்ணி வடியும் இல்லையா, அந்த வாழை அழுகிறதுன்னு மூர்ச்சை போட்டு விழுந்துட்டான். எவ்வளவு மனிதாபிமானம் பாருங்க. அந்த வாழையிலேருந்து வர தண்ணியை பார்த்துட்டு அந்த வாழை அழுகிறது அப்படின்னு மூச்சு போட்டு கீழே விழுந்துட்டான். இலையை பத்தி பேசினாலே எவ்வளவு வேணாலும் பேசிக்கிட்டே போகலாம், அது அவ்வளவு இருக்கு இலக்கியங்களுக்குள்ள. சரி, இலையை நறுக்கி போட்டு இந்த பக்கம் நுனி இலை, உப்பு, ஊறுகாய், காய், நடுவுல சாதம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டான். முதல்ல பக்கத்தால் பயப்படாதபடி சாப்பிடணும். சில பேர் சாப்பிடுற போது பக்கத்தால் பார்த்தா படையெடுப்பு மாதிரி சாப்பிடுறான். இன்னும் சில பேர் ஒரு 5 HP மோட்டர் ஓடுற மாதிரி அது என்னமோ ஒரு பெரிய சவுண்ட் எல்லாம் கொடுத்து அது, ஐயோ கடவுளே, சாப்பிடும் போது முதல் டீசன்சி வேண்டாம், பக்கத்தால் சாப்பிடணுங்கிற அந்த அக்கறை வேணாம். ரைட், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நீட்டா சாப்பிடணும், சுத்தமா சாப்பிடணும், அடுத்தவனுக்கு அருவருப்பு வராதபடி சாப்பிடணும்.
எப்படி சாப்பிடணும்னா பருப்பு போட்டுக்கிற போது ஒரு குழம்பு, புளி குழம்போ வத்த குழம்போ அல்லது சாம்பாரோ தொட்டுக்கணும், பச்சடியோ தொட்டுக்கணும். அப்புறமா சாம்பார் சாப்பிடுற போது பொரியல் சேர்த்துக்கணும், ரசம் சாப்பிடுற போது கூட்டு சேர்க்கணும். இப்பதான் எவன் வேணாலும் எவனோட வேணாலும் சேர்த்துக்கலான்னு முடிவு வந்தாச்சு. அதனால இப்ப நமக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை அதெல்லாம் அப்பெல்லாம் கொள்கையோட தான் சேர்க்கணும். பருப்போட சாம்பார் சேர்க்கணும், ரசத்தோட கூட்டு சேர்க்கணும், சாம்பாரோட பொரியல் சேர்க்கணும். எப்படி வச்சா பாருங்க. மோரோட ஒன்னையுமே சேர்க்கப்படாது. அது தனியா ஜெயிக்கிற பலம் இருந்தாதான் மோர் ஊற்றி சாப்பிடணும். ஏன்னா எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நீங்க மோர் சாப்பிடுறீங்க, அதோட ஊறுகாய் அதெல்லாம் நம்ம கெடுத்த வேலை. மோர் மட்டும்தான் மோரை கடைசியா சாப்பிடணும், அதோட முடிச்சிடணும். இதை இலை எப்படி போடணும்னு வச்சா, எப்படி பரிமாறணும்னு வச்சா, எப்படி சாப்பிடணும்னு வச்சா சிலப்பதிகாரத்தில் இருக்குது, பெரிய புராணத்தில் இருக்கு. அதாவது எப்படி இலை நறுக்கணும், இது வந்து அப்பூதியடிகள் புராணத்தில் வருது. பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதி காட்டுறார். இலை எப்படி போட்டு எப்படி பரிமாறி அப்பூதியடிகள் சாப்பாடு போட்டாரு அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. ரைட். இப்ப நம்ம உண்ணுகிற முறை அப்படின்னு கேட்டா உண்பன, உண்பன, அப்புறம் தின்பன. தின்பன என்ன? ஸ்நாக்ஸ், நொறுவல் திங்கம் இல்ல, அது தவிர்க்க முடியாதுல்ல. தின்பன, உண்பன வேற, தின்பன வேற தமிழ்ல. அப்புறம் என்ன அப்படின்னா இன்னொன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பொறுத்துக்கங்க. நக்குவன். பாயசம்லாம் என்ன பண்ண முடியும்? அப்படி தொட்டு பச்சடி பாயசம்லாம் டேஸ்ட் பார்க்குறோம். அப்புறம் என்ன? பருகுவன. மோரெல்லாம் எடுத்து அப்படியே குடிக்கிறோம் இல்லையா, ரசம் குடிக்கிறோம். பருகுவன. அப்படி உண்டி 4 வகை, 4 வகையில் அந்த உணவு இருக்கணும். அறுசுவை, தினம் 6 சுவையும் உணவுல இருக்கணும். சுண்டக்காய் உட்பட, வேப்பிலை உட்பட, இல்லை ஏதோ நாரத்தை உட்பட, கசப்பு துவர்ப்பு எல்லா சுவையும் சேர்ந்து. வெறும் இனிப்பா சாப்பிடக்கூடாது, வெறும் புளிப்பா சாப்பிடக்கூடாது. வெறும்னு நம்ம வந்து வெவ்வேறு வகையான ஒரு சுவைன்னு ஒண்ணு மட்டும் எனக்கு அதான் பிடிக்கும்னு சாப்பிடக்கூடாது. அறுசுவை அப்படியே இருக்கணும். அப்போ அவனுக்கு நீண்ட நாள் நோய் வராதுன்னு கண்டுபிடிச்சான். பேச ஆரம்பிச்ச காலத்துல எல்லாம் ஒரு குறிப்பு தயார் பண்ணா 1 வருஷம் அதை வச்சு ஓட்டலாம். ஒன்றும் புதுசாக நாங்கள் தயாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிடுவோம் இல்லை, அப்படியே வரிசையாக போய்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு பார்த்தா மேடையில் எல்லாருமே நம்ம தயாரித்ததை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் புதுசாக ஏதாவது தயாரிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நாங்களும் உடனே எல்லாத்தையும். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி முடிச்சுட்டு காலை நான் எந்திரிச்சு போய் ஃபோன் ஆன் பண்ணால் வந்துடுவேன். அதில் வேறு கொஞ்சம் சிக்கலாக நாம் ஏதாவது பேசிட்டோன்னு வச்சுங்க, அவங்க அதை ரொம்ப பெருமையாக போட்டுருவாங்க. பொதுவாக என்னமோ உணவுனா மட்டமானதுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் சில பேருக்கு உண்டு. என்ன சாப்பாட்டை பற்றி என் நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் திருப்பி கேட்குறேன், அதை தவிர வேறு என்ன வேலை இருக்கு? இந்த உலகத்தில் பிறந்து 80 வயசு 90 வயசு 100 வயசு வாழ்ந்து செத்தாலும் உங்கள் நிலம் உங்களோட வரல, எதுவுமே உங்களோட வரல, நீங்கள் அனுபவிச்ச எதுவுமே உங்களோட வரல. ஆனா நம்ம சாப்பிட்ட சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு விலையே இல்லை. அதனால உணவை விட ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா ரொம்ப முக்கியமான உணவை பற்றிய விழிப்பு உணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு உணர்வு முக்கியம், விழிப்புணர்வு, அவேர்னஸ். நம்ம சாப்பிட்றமே இது சரியா சரியில்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. மைதா மாவு அதிகமா எங்க விற்கிது, பரோட்டா அதிகமா எங்க தயாராகுதுன்னா விருதுநகர்னு எழுதுறா. விருதுநகர்ல இருக்கிற பெருவாரியான மக்கள் இரவு உணவுக்கு பரோட்டா விரும்புறாங்க அப்படின்னு. பரோட்டா சாப்பிடுறதுங்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஏன்னா உடலுக்கு அது உகந்த உணவு அல்ல. சயின்டிபிக்கா உடம்புக்கு அது உகந்த உணவு அல்ல. ரொம்ப சயின்டிபிக்கா பார்த்தா சாப்பிட முடியாது. ஆனா தவறானதுன்னு டிக்ளேர் பண்ணப்பட்டதை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. நான் எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா? தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அப்பப்போ வேணா பண்ணுங்க. நான் வேற என்ன புத்தரையா உருவாக்க முடியும்? புத்தர்களை என்னால உருவாக்க முடியாது. வேணா மனுஷங்களா நம்ம இருந்துட்டு போகலாம், ஏதோ 2 தப்பு பண்ணா கூட அது சரிதான், பெருசா ஆபத்து இல்லை அதோட அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 எல்லை மீறல் உணவுல இருந்தா தப்பு கிடையாது. கண்டிப்பா அதுல இருக்கிற ஒரு பொருள், அந்த மைதா மாவுல இருக்கிற ஒரு பொருள் உங்களுக்கு உடம்புல சர்க்கரை வியாதியை தூண்டும்னு தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டா, கவலையே படல யாருமே. மாவு பொருள்கள் அப்படிங்கிறதே உடல் நலத்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறா, கவலைப்படவே இல்லை.
இதை விட நான் டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது சர்க்கரை குறைபாடு நோய் இருக்கு இல்லையா, அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிறைய டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு நடத்துவாங்க. என்ன ஏன் கூப்பிடுறீங்க, நான் என்ன டாக்டரா, ஏன் கூப்பிடுறீங்க? நாங்கள் சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார், நீங்கள் சொன்னால் கொஞ்சம் 10 பேராவது கேட்பாங்க அப்படின்ட்டு என்னை கூப்பிடுறாங்க. அதுக்காக நான் உட்காந்து மாங்குன்னு நோட்ஸ் எடுத்து படிச்சு, நான்லாம் பழைய தலைமுறை, எப்படின்னா படிச்சுட்டு தான் பேசணும்னு தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறேன். நாங்கள் குறிப்பெடுத்து உட்காந்து அது என்ன ஏதுன்னு 10 டாக்டர்ஸோட பேசி அதுக்கு ஒரு நோட்ஸ் போடுவோம். ஒரு விஷயத்தை தயாரிச்சுட்டு ஸ்கெலிட்டன் ப்ரிப்பேர் பண்ணாமல் மேடைக்கு வரமாட்டோம். நான் அப்படி நோட்ஸ் எடுத்த போது நான் பார்த்த ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுதானியம்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வரத்துக்கு சிறுதானியம் அப்படிங்கிறது சாப்பிடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. அதை நம்மால் குழி தோண்டி போயிச்சுட்டா. எப்படி தெரியுங்களா? சிறுதானியம் எப்படி சாப்பிடணும்னா, முத்து முத்தா முழுசா அதை அப்படியே உப்புமா மாதிரி இல்லாட்டி பிரிஞ்சி அது மாதிரி அல்லது பிரியாணி மாதிரி அப்படியே அதை வேக வச்சு, தானியம் முழுசா இருக்கணும், அதுக்கு பேரே சிறுதானியம், முழுசா இருக்கணும். அதை அப்படியே சாப்பிட்டா ஓரளவுக்கு சுகர் லெவல் உடம்புல குறையும். நாங்கள் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். ஏன்னா எனக்கு டயபெட்டிக் ஃபவுண்டேஷனோட நெருங்கிய தொடர்பு, ஆனால் சக்கரை நோயோட தொடர்பு இன்னும் இல்லை. நீங்க நம்ப முடியல, இந்த வெயிட்டுக்கு உனக்கு இருக்கணும் யாருன்னு. நான் திருநெல்வேலிக்காரன் இல்லை, எனக்கு அது வரல, இன்ன வரைக்கும் வரல, டச் அவுட், அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும். அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா சார், சிறுதானியம் சாப்பிடுறது வந்தா எப்படி சாப்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. முழுசா சாப்பிடணும். அதை அப்படியே வேக வச்சு உப்புமாவா, அதை அப்படியே வேக வச்சு சாப்பாடா, அப்படியே வேக வச்சு அதை பிரிஞ்சியா ஏதாவது வேணா பண்ணி சாப்பிடலாம். அதை அரைக்க கூடாது, மாவா அரைக்கவே கூடாது. ஏன் தெரியுங்களா? அரைச்சிட்டீங்கன்னா அது கார்போஹைட்ரேட் தான் மறுபடியும். நீங்க அதுக்கு அரிசியே தின்னு தொலைக்கலாம். சிறுதானியங்களை நீங்க அரைச்சு அதுல வேற நம்மால் குழிப்பணியாரமா, அதுல காரச்சேவா, அதுல மிக்சரா, இவன் எப்படியெல்லாம் வீணா போனமோ அவ்வளவு சிறுதானியத்தை, அதாவது இவன் வீணா போனது காணாதுன்னு சிறுதானியத்தையும் வீணாக்கிட்டான். சிறுதானிய உணவு சாப்பிடணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது முழுசா இருக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ள போனா அது எல்லாத்தையும் நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ணாது, நிறைய வெளியே அனுப்பிச்சிடும். அப்ப நம்முடைய உடம்புல சுகர் லெவல் கூடாது, சேராது. இதுக்காக சிறுதானியம் சாப்பிடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினா, அரைச்சு கரைச்சு தோசை ஆக்கி அதை இட்லி ஆக்கி, சிறுதானியத்தை தோசை இட்லி எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம சயின்டிபிக்கா திங்க் பண்ணணும். சாப்பிடுற போது இது உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிற அந்த என்ன நோக்கத்துக்கு சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்க, அதாவது ஏயா ஒரு உணவுங்கிறது சாதாரண விஷயம், அதை பத்தி ஏன் இவ்வளோ விவரமா நீ எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய புத்தக கண்காட்சியில வந்து பேசுற அளவுக்கு அது அவ்வளவு முக்கியமான விஷயமானு கேட்டா, இப்ப பதில் சொல்றேன். கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு போய், ஏங்க கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு போய் நீங்க மாணிக்க வாசகரை கேட்டா ஒரே ஒரு உதாரணம் தான் சார் சொல்றாரு. அவரு எப்படி சொல்றாரு? கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே. என்னத்துக்கு பாலை சொல்லணும், என்னத்துக்கு நெய்ய சொல்லணும், என்னத்துக்கு கண்ணல்னு கரும்ப சொல்லணும்? கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று, மறுபடியும் ஹனி, தேன் ஊறி நின்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைவனை விளக்கும் போது கூட மனிதன் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் விளக்க வேண்டும் என்றால் உணவைத்தான் சரியான உதாரணமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே உணவு கடவுளுக்கு நிகரானது என்ற மரியாதையோடு நாம் உணவை நெருங்க வேண்டும். இவர் தேர்ந்து அந்த ஒரு தீட்சை பெற்ற மாதிரி வந்தவர் தான் வள்ளற் பெருமான். அவருக்கு திருவாசகம் தான் குரு நூல். வள்ளலார் எப்படின்னா ஞானசம்பந்தரை மதிக்கிறாரு, சுந்தரரை மதிக்கிறாரு, நம்முடைய மாணிக்க வாசகரை மதிக்கிறாரு. ஒவ்வொருத்தேர்ந்து ஒவ்வொரு இயல்பை எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு குரு நூல் எதுன்னு கேட்டா வள்ளலாருக்கு திருவாசகம். இந்த திருவாசகத்தை படிச்சுட்டு பிறகு உருகி வள்ளலார் எழுதும் போது கடவுளுக்கு இலக்கணம் சொல்றார் பாருங்க. எப்படி கடவுள் அப்படின்னு கேட்டா, தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்த நரும் தேன் பெய்து பசும் பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்த நறு நெய் அலைந்து இளஞ்சூட்டின் இறக்கி வைத்து எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுது. இது சமையல் குறிப்பை தவிர வேற என்ன?
ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன், இதை நம்பி சமைச்சு பாத்துறாதீங்க. தேங்காய் பால் பால் இவர் சொன்ன எல்லாத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதாவது உணவில் இருக்கிற சிறந்த எல்லாத்தையும் சேர்த்து கடவுளுக்கு இலக்கணம் சொல்ல வந்த வள்ளலார் சொல்றாரு, சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்தனரும் தேன் பெய்து. அட இவங்களாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, எனவே கோயில்ல பிரசாதம்னு ஒண்ணு உண்டு, பொங்கல் புளியோதரை இல்லைன்னா கோயிலுக்கு மரியாதை இல்லை, அதனால இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, அதனால இப்படி பாடிட்டாங்க. எது சாப்பாடு தான் கடவுள், கடவுள் தான் சாப்பாடு லிங்க் பண்றாங்கன்னா, நல்ல பழுத்த நாத்திகராக இந்த உலகத்துல வாழ்ந்து மறைந்து போன பெருமைக்குரிய பாவேந்தர் பாரதிதாசனை கேட்டா தமிழ் எப்படி இருக்குன்னு கேட்டா, கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிடை ஏறிய சுவையும் நனு பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் கண்டீர் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். அவரு சாப்பாடு தான் சார் ரெஃபர் பண்றாரு. தமிழோட இனிமையை விளக்கணும்னு வருகிற போது கனியிட ஏறிய சுளை, கழையிட ஏறிய சாறு, பனிமலர் ஏறிய தேன் அப்படின்னு உணவைத்தானே மென்ஷன் பண்றாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு சிறந்த விஷயத்தை நாம் அனுபவிக்கிற போது நமக்கு அந்த அந்த புரிதல் ஏற்பட வேண்டும் என்றால் உணவோடு அதை இணைத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஞானிகளுக்கும் இருந்திருக்கிறது, பகுத்தறிவுவாதிகளுக்கும் இருந்திருக்கிறது. என்ன கிழித்தீர்கள் என்று கேட்கிறீர்கள், என்ன கிழித்தீர்கள் என்று கேட்கிறீர்கள். வெள்ளி விழா கண்ட வள்ளுவன் சிலை விண்ணை கிழிப்பதை வியந்து பாருங்கள். என்ன கொடுத்தீர்கள் என்று கேட்கிறீர்கள். வள்ளுவனை தந்து வான் புகழ் கொண்டோம் என துள்ளி பாடிய பாரதியோடு கவிப்பேரரசு வைரமுத்து வரை வழங்கி உள்ளோம் என வாயாரவே வாழ்த்தி பாடுங்கள். சந்திரனை சந்திராயன் தொட்டது. சில ஆண்டுகளில் அங்கே மனித குலம் வசிக்கும் மகத்துவம் நடக்கும். சந்திரனை சந்திராயன் தொட்டது. சில ஆண்டுகளில் அங்கே மனித குலம் வசிக்கும் மகத்துவம் நடக்கும். முதல் நூலாய் முப்பால் நூலே மொழிக்கான ஆட்சியை அங்கே தொடங்கும். 7 அதிசயங்கள் என இயற்கை வைத்து அளவிடுகிறோம். 7 அதிசயங்கள் என இயற்கை வைத்து அளவிடுகிறோம். இலக்கியத்தை வைத்து அளவிட்டால் முதல் அதிசயமே திருக்குறள் தான். அன்னை காந்திமதிக்கு, அன்னை காந்திமதி என் அகத்தை கோயிலாக்கி அதில் வந்து குடிபுகுந்தாள். மின்னும் வடிவழகை காண்போர்க்கு மேதினியில் மிடுக்காமல் செல்வம் சேர்ப்பாள். சின்ன மகனிவனை செழுங்கவியாக்கி புவி போற்றிடவே ஏற்றம் செய்தாள். என்னை கவலைகள் சூழத்தகாதென்று எப்போதும் காத்து நின்றாள். வேணுவன நாயகி வித்தகி விரும்புவோர் வீட்டினில் நிறைந்திருப்பாள். வேணுவன நாயகி வித்தகி விரும்புவோர் வீட்டினில் நிறைந்திருப்பாள். காணும் இடம் எங்கனும் பசுமையும் தென்றலும் கச்சிதமாக பொழிவாள். தேன் கலந்து ஆரண பொருணை இங்கு ஓடிவர தேவையா வேறு சொர்க்கம். தேன் கலந்து ஆரண பொருணை இங்கு ஓடிவர தேவையா வேறு சொர்க்கம். திரும்பி ஒரு பிறவியனில் திருநெல்வேலி மண்ணிலே பிறப்பதே எனது ஏக்கம். அன்னை தமிழுக்கு. பட்டறை நெருப்பினில் காய்ச்சும் எறும்பின் மேல் படரும் கண்கடர்த்தியும் நாவில் தொட்டு உனை சொல்லி பேசுகையில் வாழ்வையே தொலங்கி உயர வைக்கும் தாயே. கட்டறுத்து சிந்தித்து பிரபஞ்ச ரகசியத்தை காட்டி உலகை மேன்மையாக்கி வெட்ட வெளிச்சமாக்கி வியப்பாக்கி வானத்தை வெல்லுகிற வண்ணம் உயர் எங்கள் தாயே. நட்ட நடு நிசையினிலும் அச்சமற்ற உள்ளத்தை நாட்டினை போல் நடவு செய்தாய். பட்டபகல் ஒளி வாழ்வை பாரிக்கை வழிகாட்ட பரிசாக வழங்கி நின்றாய். தொட்டு உனை சுகங்காணும் மனித உயிர் அத்தனைக்கும் தொல்காப்பிய பேழை 50 காப்பியங்கள். சங்க தமிழ் பொங்கு தமிழ் அங்கம் சிலிர்க்கிற பக்தி தமிழ் ஓங்கு புகழ் இதிகாசம் ஒப்பரிய 4 தமிழ் 4000 பிரபந்த தமிழ் சீதனமாய் கால கருவூலத்தில் சீராக நிரப்பி திசையெங்கும் புகழ் பூசி வேறாக பிறமொழிக்கும் வேண்டியதை தந்து உலக மொழிக்கெல்லாம் ஒல்கா புகழ் தாய்மொழியாய் அழகு செம்மொழியாய் ஆனவளே என் தாயே. ஊற்றெடுக்கும் சிந்தனையை பாட்டெடுக்கும் வண்ணம் செய்தாய். தொழுகின்றேன் உன் திருவடியை. சபை வணக்கம். எங்கும் தமிழ்
எதிலும் தமிழாய் முழங்கச் செய்திடும் முதல்வர் அவர்களுக்கு, எங்கும் தமிழ் எதிலும் தமிழாய் முழங்கச் செய்திடும் முதல்வர் அவர்களுக்கு இங்கிருந்தே என் தாமிரபரணி தண்ணீரின் ஈர வணக்கத்தை தூய காற்றின் வழி தூதாக அனுப்புகிறேன். களத்தில் இறங்கி காரியமாற்றும் உள்ளத்தை பெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வட்டத்தின் மூலம் பரவச வணக்கம் சொல்கிறேன். பூ உதிர்வதைப் போல நா உதிரும் சொற்களில் பொன் துகள் உதிர்க்கும் அண்ணன் நாரும்போதனாருக்கும், 1000 பம்பரம் சுற்றுவதைப் போல அயராமல் உழைக்கும் ஐயா செல்வம் வட்டாட்சியருக்கும் மற்றுமுள்ள நிர்வாகத்தினருக்கும் எனது அன்பு நண்பர் சபேசனுக்கும் இனிய வணக்கத்தை இதயம் தொட்டு சொல்கிறோம். நீங்களும் கவிஞர்களே, எனக்கு தெரியும். சிறந்த ரசனையில் கவி பிறக்கும். கவியை ரசிக்க கைகளே போதும். அந்த கைத்தட்டும் ஓசையே எங்களுக்கு கவியாகும். எதிரே உள்ள அத்தனை பேருக்கும் மொத்தமாய் வணக்கம். இனி அரங்கம் ஜொலிக்கும். புத்தகங்கள் முட்டாளாக இருக்கக்கூடும், நாம் முட்டாளாக இருக்கக்கூடும். நூல்கள் இருந்தால் 8 ஆளாக எழுந்து நிற்போம், இலக்கை எட்டும் ஆளாக துணிந்து நிற்போம். ஆசிரியன் எதிரே நின்று சொல்லிக் கொடுப்பான், நூல்களோ வானத்திற்கு வளைவோட கற்றுக் கொடுக்கும். சிப்பி வாய் திறந்தால் முத்து வரும், நூல்கள் வாய் திறந்தால் வாழ்க்கையே அழகு. சிக்கல் மட்டுமே உங்கள் எதிரில், தீர்வுகள் ஏற்கனவே புத்தக வடிவில். நூலிடை இருந்தால் பெண்களுக்கு அழகு, நம் இடை நூல் இருந்தால் வாழ்க்கையே அழகு. சிக்கல் மட்டுமே பிரபஞ்சம் பேசும் மொழியை பெயர்த்து தருவது புத்தகம் மட்டுமே. மண் வாசத்தை மிஞ்சும் மகத்துவம் வாய்ந்தது புத்தக வாசம். கொஞ்சம் தலையணை அருகே இருக்கட்டுமே, இந்த புத்தகம் பிறவி கடலை நீந்தும் நீங்களும் பெறுவீர்கள். இவற்றால் நிமிர்ந்து நிற்போம். மனிதன் இயற்கையை கண்டு பயந்தான், மெல்ல அடிபணிந்தான். வயிற்றின் பசிக்கு மட்டுமே பிரதானம் கொடுத்தவன் தாக்க வரும் எதையும் தகர்க்க போராடினான். உணர்ச்சிகளாலே உந்தப்பட்டவன் மூளையில் தீபமேற்றும் முயற்சியே கிட்டவில்லை. அறியாமை எனும் அதல பாதாளத்தில் வெறியை நிரப்பியே வசிக்க தொடங்கினான். நதியும் மரமும் வீசும் காற்றும் மீனும் தேனும் நெற்கதிர்களும் புதிய அனுபவம் புகட்ட ஏதோ ஒன்று தனக்குள் தவிப்பதை தூங்க விடாமல் நெருக்கடி கொடுப்பதே என்ன என்று தெரிந்தான். மரங்கள் தோறும் அமர்ந்து மௌனித்தான். தன்னுள் ஒன்று மலர்வதை புரிந்தான். அதுதான் அறிவன மெல்ல நிமிர்ந்தான். கலைகள் பூத்தன. அதன் வாச நீட்சியாய் கல்வி பிறந்தது. அதன் பெருக்கத்தால் புவியியல் உணர்ந்தான். அறிவியல் ஆண்டான். கணிதம் புரிந்தான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவக நிலத்தையும் கைவசமாக்கி கடமையை ஆற்றினான். உழைப்பு ஒன்றையை வேதமாக்கினான். ஒழுக்கம் வாழ்வின் நாதமாக்கினான். செயல்களை உணர்ந்து அறிவை வளர்த்தான். அறிவாலே தன் திறமை உயர்த்தினான். உலகம் முழுமைக்கும் நாம் யார் என்பது இப்படி சொல்லவே இந்த கவியரங்கம். உலகம் முழுவதற்கும் நாம் யார் என்பதை இப்படி சொல்வதே இந்த கவியரங்கம். இவற்றால் நிமிர்ந்து நிற்போம் என்றே மார்தட்டும் பெருமிதம் 1000 உண்டு. அவற்றில் சிலவற்றை மொழினார் கொண்டே அழகிய கவிமாலை சூட்ட வருகிறார். அவையில் உங்கள் ஆதரவோடு கண்விழிக்க செய்கின்ற சபையோருக்கு ஒரு வேண்டுகோள், இதுதான் முக்கியம். கண்விழிக்க செய்கின்ற கடிகார அலாரம் போல் பண் விழிக்க உங்களது பாசமிகு கரவொலியை மண் விழிக்கும் அளவிற்கு மழை போல தந்திடுக. உள் விழிக்கும் கற்பனைக்கு அதுதானே வரமாகும். நம்மாட்கள் தானா? அதான் அது வண்ணமுத்திட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன், ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட தாள்கள் என எண்ண வேண்டாம், கையில் ஏகப்பட்ட தாள்கள் என எண்ண வேண்டாம். அனைத்தும் தாகப்பட்ட நெஞ்ச பக்கங்களில் தமிழ் கொஞ்சுவதால் என்பேன். ஆகச் சிறந்த படைப்பாளிகள் அவதரித்த நெல்லை மண்ணில்
ஆகச் சிறந்த படைப்பாளிகள் அவதரித்த நெல்லை மண்ணில் அடுத்தவனாய் நானும் இங்கே உங்கள் ஆசிகளை வேண்டுகிறேன். நெல்லை மண்ணெடுத்து நெற்றியிலே பூசிவிட்டால் தொல்லை வினை நீங்கும், வெற்றியே வசமாகும். தடைநூறு வந்தாலும் தகர்த்தெறிந்து காலையிலே சிற்றுண்டி கொடுத்து பசி போக்கி எழுச்சியுடன் கற்றறிந்த பாரினையே உயர்த்துகிற சிந்தனையால் நம் முதல்வர் செய்திட்டார். நாட்டிற்கே நற்பயனை செம்மையுடன் வழங்குவதை நிமிர்ந்திடவே செய்தார்கள். தாய் உள்ளம் தானமென கல்வியினை ஈந்ததனால் வாய் உள்ளம் உள்ளோர்கள் வாழ்த்திடுவார் எப்போதும். தமிழ்நாடு கல்வியிலே தலைநியமேறும் காட்சியினை அமிழ்தான சொல் தொடுத்து ஆரமண சூட்டிய பிரியா பிரபுவை நாம் பெருமையுடன் வாழ்த்திடுவோம். அடுத்து விளையாட்டு திறத்தால் மேம்படுவோம். மூக்குப்பேரி தேவதாசன். வாக்குவாரி வழங்குகிற ஆசிரியர் என்றாலும் வளமான கவிதை கொண்டு வசமாக சபையோரை ஈர்க்கின்ற ஆற்றலிலே வாழ்த்திடுவேன் தமிழை மொண்டு. போக்கு மாறி போகாமல் மாணவரின் நேர்வழியை பொறுப்பாக காட்டும் உள்ளம். போதிக்கும் கடமையிலே பொய்யேதும் அண்டாமல் குருவின் இல்லம். நாக்கு பீறி வரும் சொற்கள் நவமணிகள் தூடி வர நயமாக நெஞ்சை அள்ளும். நிறைவு கவிதையை வாசிக்கின்றேன். போகிற காலப்போக்கில் என்ன ஆகிவிடக்கூடாது என்றால், இவர் யாருன்னு கேட்டால் இவர் கவிஞர் அப்போ ஓடுறா அப்படின்ற கூடாது. கவிஞர்னு சொன்னாலே 10 மைலுக்கு ஓடுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் சபையறிந்து நேரமறிந்து எவன் கவிதை வாசிக்கிறானோ அவனே சிறந்த கவிஞனாக வாழ்வில் உயர்வான் என்று சொல்லி, மொழியே தமிழனம் செய்தது தவம், நீ மொழியாய் கிடைத்தது வரம், வளர்ச்சிக்கு நீட்டுகிறாய் கரம், எங்கள் வாழ்வுக்கே நீதானே உரம். உயிருக்கு நிகராக எங்கள் நாடு, உறவுக்குள் அடங்கிடுமே இந்த பூமி. வேர்வைக்கு தேவையெனில் பிரபஞ்சத்தை உயிர் எழுதி தருவதற்கும் தயங்க மாட்டோம். நயமாக வஞ்சகர்கள் நுழையும் போக்கை, நரித்தனத்தை வேஷத்தை கலைப்பதற்கு வெயில் வீசும் சூரியனாய் வீறு கொள்வோம். வெல்லுகிற தோள் கொண்டு நிமிர்ந்து நிற்போம். காரணங்கள் அறிகின்ற அறிவு பெற்றோம். காரியத்தில் முழு மூச்சாய் ஈடுபட்டோம். பூரணமாய் செல்வ வளம் திருட வந்தோர் புறமுதுகு காட்டி ஓட அகிம்சை கொண்டு வீரமுடன் ஒற்றுமையால் விரட்டிவிட்டோம். எத்துறையும் வெல்லுகிற ஞானம் செய்தோம். தீரமுடன் எப்போதும் நிமிர்ந்து நிற்போம். தேசத்தை உலகோர்கள் வணங்கச் செய்வோம். 9 கவிஞர்களும் உன்னத கவிதையினை தன் புது கற்பனையால் தரமாக படைத்திட்டார். தமிழ்நாட்டின் மேன்மையை தரணியே பாராட்ட அமிழ்தான தமிழாலே அரங்கையே உயர்த்திட்டார். புத்தக திருவிழாவில் புத்துணர்ச்சி புனைந்து சொத்து அகம் என ஆக்க வாய்ப்பை வழங்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரையும் நிர்வாகத்தினரையும் மீண்டும் ஒருமுறை இந்த வட்டம் ஆட்சி செய்யும் பாமணியும் நன்றியுடன் வணக்கத்தை சமர்ப்பித்தேன். வாழ்த்துங்கள். வளர்கிறோம். நன்றி.